கிரிக்கெட் தெரியாத வீரனே கேள், ஒரு பெயர் சொல்றேன், மனசுல வச்சுக்கோ. அவர்தான் MS தோனி, இந்தியாவின் கேப்டன் கூல். ராஞ்சியின் மண் வாசம் கொண்ட சாதாரண பையன், ரயில்வே டிக்கெட் கலெக்டராக வேலை பார்த்த பயணம், கையில் பேர் மனசுல பெருசா கனவு. அடித்த ஒவ்வொரு சிக்ஸும் அவனோட நம்பிக்கை மொழி. நீலமண முடி துணிச்சலான ஸ்டைல், பாகிஸ்தானுக்கு எதிராக அடிச்ச அனாதிரடி விளையாட்டு உளவேண்ட கும்பி பார்த்த அந்த நாள் ஒரு நட்சத்திரம் பிறந்தது இந்திய மண்ணு. இளம் வயசில கையில் கெட்டன் பட்டா, அமைதியாலே ஆட்டம் நடத்தின பட்டா, அவசர நேரத்துல கூட முகம் சிரிப்புதா, அழுத்தம் வந்தாலும் இதயம் குளிர்ந்ததா, நம்பிக்கை பஞ்சர சொல்லி புதிய பசங்களை களத்துல நிக்க வச்ச, தோல்வி வந்தாலும் தோளில் சுமந்து வெற்றி வந்தால் அணியோட கண்டவர் தோனி. தோனி மைதான முழுக்க ஓசை, அமைதியால ஜெயிச்ச ஒரு பெரிய பேரசை. கடைசி ஓவரில் கூட கலங்க மனசு, இந்தியாவின் துருவை நம்ம கேப்டன் கூல்தானே. டிச்சங்கி உலக கோப்பை கைப்பற்றிய காதே, இளமணியோட செய்த அதிசயம் அதுதான் மதிப்பு. பிறகு வந்த உலக கோப்பை 2011, கடைசி சிக்ஸால் முடிச்ச அந்த வரலாறு. பந்து வானத்துக்கு பறந்த அந்த நொடி, நாடு முழுக்க ஆனந்த கண்ணீர் கொட்டியது. அந்த ஷாட் இன்னும் மனசுல ஓடுது. அது சாதனை இல்லை, அது உணர்ச்சி. சாம்பியன்ஸுதே ரோபியும் கை சேர்ந்தான், 3 ICC கோப்பையும் வென்ற தலைவர். உலகத்துல ஒரு கற்கில் நம்ப திருமை, அவரே பெயர் சொன்னாலே மாற்று பெருசாகும். மஞ்சள் ஜெர்சியோட சென்னையின் நம்பிக்கை, IPL பல கோப்பை எடுத்த வரலாறு. விஸ்டல் புடுவோசை கேட்டாலே அவர் கண்களில் தெரியும் தீ, கடைசி பந்து வரை நம்பிக்கை, அதுதான் அவரோட ஸ்டைல். தோல்வி நெருங்கினாலும் அமைதியா வெற்றி பிடிச்சவர். புகழந்தாலும் மண்ணோட மனம் மறக்கல, எளிமையோட வல்லவர். அதான் அவர் பெரிய தன்மை, ராணுவத்துக்கும் மரியாதை செலுத்தி நாட்டுக்காக இதயம் தந்தவர். கிரிக்கெட் மட்டும் இல்ல, மனிதத்துவத்திலும் முன்னிலா. ஒரு நாள் நீ வண்டி செத்து 10,000க்கு மேல் ரன்கள் குவித்த வீரன், நூற்றுக்கணக்கான ஸ்டம்பிங் சாதனை.